ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டிலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோடிங்கில் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கோடிங்கில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோடிங் லிமிட்டேஷனில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட்டா லோடிங் டூல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால்விங் டிப்ளாய்மெண்ட் எரர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜிங் டிப்ளாய்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜைல் மெத்தட்ஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்டிங்லலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஐடி பேக்ரவுண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிடெக் கிராஜுவேட்டாக இருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ஐடி பேக்ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐடி, சிஎஸ்சி இந்த மாதிரி பிரான்ச்சில் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்பிஏல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிடெக் நான் ஐடி பேச்சஸாக இருக்கணும், எம்பிஏ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிடெக் படிச்சிருந்து நான் ஐடி பிரான்ச்சாக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எம்பிஏல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2023 பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2023 பாஸ்ட் அவுட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். வித் 70% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 70% ஆர் எபோவ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 2023 பேட்சாக இருந்து 70% ஆர் எபோவ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஐ அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஐ அக்ரின்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் இயர் ஆஃப் பாசிங் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 MBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் வந்து 3 MBக்குள்ளே தான் இருக்கணும். 3 MBக்குள்ளே நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் கேட்டிருக்க எல்லா கொஷினுக்குமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐ அக்ரின்னு இருக்கு, இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு டிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.